கிளிநொச்சி மாவட்டத்தின் குஞ்சிபரந்தன், பெரிய பரந்தன் பகுதிகளில் சுமார் 6000 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு தற்போது அறுவடை நடைபெற்று வருகின்றது. பெரும்போக நெல் அறுவடை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லுக்கு உரிய நிர்ணய விலையை அரசாங்கம் இதுவரை அறிவிக்காமையினால் தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக கிளிநொச்சி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தங்களிடம் தனியார் 1 கிலோ நெல்லை 105 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதாகவும் 1 கிலோ நெல்லின் உற்பத்தி செலவு 140 ரூபாவாக காணப்படுவதாகவும் விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். நோய் தாக்கம் முதல் மடிச்சு கட்டி வந்து நோய் ஊறிப்பட்ட மருந்துகளை அடித்து அது சொல்லேலா காசு கணக்காக செலவழிச்சிட்டோம். 8,000 சொச்ச ரூபாய்க்கு 75 கிலோ கொடுக்குறோம். சரியான பாரிய நட்டம். அரசாங்கம் இதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு விலையை போட்டு நெல் எடுத்தால் விவசாயிகளுக்கு இப்போ ஆறுதலாக இருக்கு. இந்த நெல் விற்கிறதுக்கும் இப்போ அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒரு விலையை கொண்டு வந்து தெரியல. அரசாங்கத்தால் தெரியல. ரோட்டால வர லோரியான் சொல்கிற விலை தான் எங்களுக்கு எப்படி போய் காட்டுறாங்க. அரசாங்கம் இருக்கല്ലോ 8,000 ரூபாய்க்கு நெல் உழவு காய்ச்சி வெட்டு காய்ச்சி எல்லாம் கூலி காய்ச்சி எல்லாம் பார்க்க போய்கள இன்னும் நட்டத்தில் அன்பொரு ஒழியாங்க லாபத்தில் ஒரு திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நெடுந்தீவு, சம்மாவஜத்தீவு, பூவரசன் தீவு பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகளில் பெரும்போக செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் அடுத்த வாரம் அறுவடை நடைபெறவுள்ள நிலையில் அரசாங்கம் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத விதத்தில் நிர்ணய விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். 1 கிலோ நெல்லை அரசாங்கம் 150 ரூபாவுக்கு ஏனும் கொள்வனவு செய்ய வேண்டும் என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். அரசாங்கம் இந்த நெல்லை கொள்ளளவு செஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் அந்த செலவுகள் எல்லாம் குறையும். அரசாங்கம் இந்த நெல்லை எங்களுக்கு 150 ரூபா 160 ரூபா எடுத்தால் தான் 140 ரூபா எங்களுக்கு செலவுகளை கட்டிங்களா. ஒரு நிர்ணய விலையை தற்கால அரசாங்கம் இதுவரையில் நிர்ணயிக்கவும் இல்லை. இந்த நிர்ணய விலையை யார் இப்போது இன்னும் ஓரிரு தினங்களில் நாங்கள் இந்த வெள்ளாமை வேளாண்மை வெட்டப்படுகின்றது. எங்களை நெல்லுக்குரிய விலையை நிர்ணயிக்கணும். இல்லாட்டி நாங்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம். கடந்த காலத்தில் பெய்த மழையினால் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அறுவடையின் போது இவ்வாறான நிர்பந்தத்துக்கும் விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கே. கோடீஸ்வரன் இன்றைய சபை அமர்வின் போது கருத்து தெரிவித்தார். இன்று இந்த நாட்டிலே அரிசியை இறக்குமதி செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ வளர்ச்சி அடைந்த நாடுகள் தங்களது விவசாய துறையை புதிய புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த விவசாய உற்பத்திகளை அதிகரித்து வருகின்றார்கள். ஆனால் இலங்கை ஒரு விவசாய நாடாக இருந்தும் கூட சரியான முறையிலே தொழில்நுட்பங்களை உட்படுத்தாமல் சரியான முறையிலே அந்த செயற்திட்டங்களை சரியான முறையிலே அதுக்கான வளங்களை ஒதுக்கப்படாமல் இருப்பதனால் தான் இன்று இந்த நாடு இன்னொரு நாட்டிலே அரிசி தேவைக்காக உணவு தேவைக்காக கையேந்துகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டிலே எத்தனையோ வளங்கள் இருக்கின்றன. விவசாய துறையை வளர்ச்சியடை செய்வதற்கான முழு வளங்களும் இருக்கின்றது.